ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கங்கிறத விட முக்கியமான ஒரு 5 விஷயம் இருக்கு. அத பார்த்துட்டு நீங்க ஓட்டு போட போங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் வந்து கேண்டிடேட்டோடைய பேக்ரவுண்டு. அதாவது உங்க தொகுதியில் நிக்கிற வேட்பாளருடைய பேக்ரவுண்ட ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணியே ஆகணும். அதாவது என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட எஜுகேஷன் எவ்வளோன்னு, எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதாவது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, அவங்க மேல கேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பதான் அவங்கள பத்தி ஒரு ஒரு பொதுவான ஒரு இது உங்களுக்கு தெரியும். 2வது வந்து வாக்குறுதிகள். அதாவது அவங்க உங்க உங்க தொகுதிய பத்தி பிரச்சனைய பேசுறாங்களா? இல்ல வந்து அவங்களோட ஐடியாலஜி உங்களோட ஒத்து போகுதா? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி உங்க தொகுதிய பத்திய பிரச்சனைய பேசியிருக்காங்களா? அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அவங்களுக்கு ஓட்டு போடணுமா? இல்லையான்னு உங்களால யோசிக்க முடியும். 3வது வந்து செயல்பாடு. இப்ப கரண்ட்டா இருக்க எம்எல்ஏவே இருந்தாங்கன்னா, அவங்களே மறுபடியும் நிக்க போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி குடுத்த வாக்குறுதிகள்லாம் அவங்க எந்த அளவுக்கு நிறைவேத்தியிருக்காங்க? அதாவது அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேத்திட்டாங்களா? நம்ம பிரச்சனைகள முடிச்சுட்டாங்களா? அதெல்லாம் நிறைவேத்தியே இருந்திருந்தாலும், தேர்தல் இல்லாத நேரத்தில வந்து அவங்க உங்க பிரச்சனைகளுக்காக நின்றுருக்காரா? அப்படின்னும் பார்க்கணும். அப்ப தேர்தல் மட்டும் வர எம்எல்ஏ வந்து நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கவே கூடாது. 4வது வந்து தலைமை. அவங்களோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதாவது அவங்கள எப்போ உங்க பிரச்சனைகள வந்து அவங்ககிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியுதா? சொல்ல முடியுதா? அவங்கள ஈஸியா அணுக முடியுதா? அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கு ஓட்டு போடுங்க. அதாவது எம்எல்ஏனா வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்தல் டைம்ல மட்டும் வந்துட்டு, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்க ஆளுங்கள வந்து நீங்க தேர்ந்தெடுக்கவே இருக்காதீங்க. எப்பயுமே நம்ம ஈஸியா அக்சஸப் பண்ற மாரி இருக்கணும் எம்எல்ஏவ. அந்த மாரி எம்எல்ஏவே அடுத்தது வந்து அவங்களோட நடத்தை. பிஹேவியர் வந்து எந்த மாரி இருக்கு? அவர் நல்லவரா? அவங்க மேடை பேச்சுல வந்து மத்தவங்கள எப்படி நடத்தியிருக்காரு? மத்தவங்களோட எப்படி பழகுறாரு? அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா பார்த்து முடிவு பண்ணணும். 5வது வந்து நீங்க வந்து விசாரிங்க. நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. Googleலயோ, இல்ல ChatGPT இல்ல Geminiலயோ கரெக்ட்டா அவங்களோட பேக்கிரவுண்டு அவங்க எல்லாமே அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணல அப்படின்னு அவங்கள பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு, யாரு கரெக்ட்டா இருப்பான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் போடுங்க. நம்மளோட ஓட்ட வந்து யாரும் நமக்கு தான் அவங்களுக்கு தான் போடணும், இவங்களுக்கு தான் போடணும்னு சொல்ல முடியாது. உங்க தனிப்பட்ட முறையில நீங்க உங்க அறிவு, மனசாட்சிக்கு உட்பட்டு கரெக்ட்டா உங்க தொகுதிக்கான வேட்பாளர தேர்ந்தெடுங்க. இதோட வீடியோ முடிஞ்சுச்சு. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. பாய்.